வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அதற்கான கோவிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் பரிகார கோவில், அதாவது நட்சத்திரத்தின் அதிபதிக்கு தனி கோவில், நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. ஏன்னா நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. ஆகையினால ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி கோவிலுங்கிறது வேறு, ஜென்ம நட்சத்திரத்தின் பரிகார கோவில் அப்படிங்கிறது வேறு. அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் ரோகிணி நட்சத்திரம் அதற்கான பரிகார கோவிலை பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக வசீகரமாக உடையவங்க. முக வசீகரம் இருக்கும், சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பல்வரிசை ரொம்ப சீராக நேர்த்தியாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பில் கன்னம், நாக்கு, பல்வரிசை, உதடு, இப்படி முகத்தோற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். பிறவிலேயே இவன் அழகுடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பிறந்தது முதலே அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு தான் அது பொருந்தும். அதே நேரத்தில் இதுக்கு சில விதிகள் இருக்குது, விதி விலக்கும் உண்டு. என்னென்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும்போது கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் இதுக்கு நேராக இருக்கும். அதாவது இந்த முக வசீகரத்தில் என்னென்னலாம் அகோரமாக ஏற்படுத்த முடியுமோ அதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த ராகும் கேதும் கூட இணைந்தால், அல்லது சனி பகவானும் அந்த நட்சத்திரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அவங்களோட வசீகர தோற்றத்தில் மாறுதல் ஏற்படும், குரல்லையும் மாறுதல் ஏற்படும், குணத்திலையும் குணாதிசயங்களும் மாறுதல் ஏற்படும். அப்போது அந்த நட்சத்திரத்தில் வளர்பிறை சந்திரன் மட்டும் நின்னால் கண்டிப்பாக அவங்க சிரித்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப நேர்மையாகவும் நல்ல கல்வி அறிவு உடையவராகவும் இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனம் உடையவராக இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பண்புகள் உடைய ஜாதகராக இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர். ரோகிணி அப்படின்னாலே நடிகை ரோகிணியை பார்த்துறீங்களா, இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஜாதகத்தில் பிறந்தவங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த முகத்தோற்றத்தில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் ரோகிணின்னு தான் பேர் வைப்பாங்க. இப்போது பேர் வைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாராளமாக ரோகிணின்னு பெயர் வைக்கலாம். ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல்வாகும், மனமும், உடல் தோற்றமும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய முகத்தோற்றம், வசீகரமான முகத்தோற்றம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே சிரிச்சே சமாளிச்சிருவாங்க. உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக இந்த ரிஷபராசி மண்டலம் 5ஆம் இடமாக ரோகிணி நட்சத்திரம், இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வளர்பிறை சந்திரன் பயணிக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சிங்கன்னா கன்னத்தில் குழி விழும், அல்லது குரு பார்வையில் இருந்தாலும் குழி விழும், குரு சேர்க்கையில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழும். அந்த மாதிரி நல்ல பண்புகளையும் முக வசீகரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ இதே நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இதுக்கு நேர்மாறான முகத்தோற்றமும் குரல் வளமும் இருக்கும். பொதுவாகவே ஜோதிடத்தில் கர்ம நட்சத்திரங்கள்னு ஒரு 14 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்ம தோஷத்தை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம். அதே போல் உங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படும். சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே போகணும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தாராபலனில் பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இது தாராபலனில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படும், நட்சத்திரத்தினால் சில தோஷங்கள் ஏற்படும். என்னதான் நம்ம தாய் வயிற்றில் பிறந்தாலும் அவங்களும் சில நேரத்தில் அவங்களோட குணம் மாறும்போது நம்மளை வெளுத்து வாங்கிடுவாங்க. நம்ம என்ன தான் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் கூட நம்ம சில நேரத்தில் செய்கிற சேட்டையை தாங்க முடியாமல் அடித்து உரிச்சிடுவாங்க. அதே போல் தான் கிரகங்கள் என்ன தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில தோஷங்களை, அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில தோஷங்கள் உண்டு. அந்த தோஷத்தை நம்ம மேலே செலுத்தும்போது
நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்புலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திர திசை சந்திர புத்தி நடக்கும்போது நீங்கள் அவசியம் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால நீங்கள் 1ஆம் பாதத்தில் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தின் திசையும் புத்தியும் சேர்ந்து வரும். முதல் திசையோட புத்தியும் முதல்ல ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் குழந்தை பருவமாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு பதில் உங்களை அழைச்சிக்கிட்டு உங்களை தூக்கிட்டு யார் போகணும்? உங்கள் தகப்பனாரும் அம்மாவும், உங்களை பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களை அழைச்சிட்டு போகணும். அப்போது இது வரைக்கும் எப்படியோ இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தை பிறந்து அவங்களுக்கு சந்திரன் திசையும் புத்தியும் நடந்துச்சுன்னா குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு முறைப்படி அந்த கோயிலில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அடுத்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகமாவது, அதாவது ராகு, கேது, குரு, சனி இவர்கள் நின்று திசையோ புத்தியோ நடக்குமானால் அந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு முறைப்படி பரிகார பூஜை பண்ணிவிட்டு வாங்க. இது எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. கலண்டரை பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்கள் கிளம்பி ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலுக்கு போய்ட்டு முறைப்படி அந்த கோயில் முறைப்படி பரிகாரத்தை முடிச்சுட்டு வாங்க. அதிலேயும் இந்த ரோகிணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வந்தால் ரொம்ப சிறப்பு. அதே போல் ரோகிணி நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் வந்தாலும் ரொம்ப சிறப்பு. இந்த 2 நாளில் ரோகிணி நட்சத்திரம் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 100%, அதாவது 100% உங்களுக்கு இந்த நட்சத்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்கள் ஜென்மா நட்சத்திரத்தின் கோவில் இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவில் தான். அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த நட்சத்திரத்தினால் பாதிப்பு ஏற்படுதுன்னு தோணுதோ அந்த டயத்தெல்லாம் போயிட்டு வாங்க. பெரும்பாலும் வளர்பிறை ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறது சாலச் சிறந்தது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க.